Welcome back to our channel Vimla Makeover Artistry. I'm a professional makeup artist. நான் ஒரு 7 to 8 years அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரைடல் vlog பார்க்க போகிறீங்க. இந்த vlogல டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அண்ட் சில டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். யுவர் அப்கமிங் ஆர்டிஸ்ட் இல்லை நீங்கள் ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்னை டு மதுரை ட்ராவல். ஸோ மார்ச் 5th நான் இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணேன். பட் லேட்டராக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் ஃபீட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டென் 30க்கு நான் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 11:45 அந்த ரேஞ்ச் நான் வந்து மதுரை ரீச் ஆயாச்சு. ப்ரைடோட பிளேஸ்க்கு 1 o'clockலாம் போயிட்டோம். மேக்ஸிமம் 1:30 அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற பிளான். பட் அங்கே லன்ச் அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிலே ஆனனால நம்மளும் வந்து ஒரு 2 o'clock அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இருந்துமே ப்ரைடோட காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம கைக்கு வர லேட் ஆகிடுச்சு. I applied serum and then moisturizer on her face. Now I am going to work base. ஸோ பேஸுன்றது மெயின் பண்ணுறது என்னென்னா ஃபர்ஸ்ட் டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் போகணும். ஐ ஜஸ்ட் க்ரியேட் த பீச் ஷேட். இது எப்படி நம்ம பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, ஆரஞ்சு கலர் கரெக்டர் விச் இஸ் என்ன கலர் உங்ககிட்ட இருக்கும், லைக் டார்க்கர் இருந்தாலும் ஓகே. ஸோ அதோட ஒரு லைட் ஷேட் ஆர் டார்க்கர் ஷேட், ஸோ வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேடில் வேணும். பிகாஸ் ப்ரைடோட ஸ்கின் டோன் பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி பேஸ் ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஹர் மாம் செக்கிங் ஜுவல்லரி. ஸோ இந்த ஜுவல் தான் நாங்கள் மார்னிங் ஃபைனல் சாரீக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அவங்களுக்கு செட் ஆகலை. அதுவுமே நாங்கள் மார்னிங் ஜஸ்ட் வியர் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தோம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா? ஸோ அது அந்த சைடுமே பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் மார்னிங் வந்து அவங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. You know how complicated bridal preparations can be on the wedding day. ஸோ நாங்கள் வேறு ஜுவல்லரி செட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். பிரைட் சிஸ்டர் இவங்க ரிசப்ஷனுக்கு வந்து இந்த ரெட் கலர் லெஹெங்கா போட்டிருந்தாங்க அண்ட் மார்னிங் வந்து ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க. ஸோ அந்த சாரியோட லுக் ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அவுட்புட் வந்து நான் வீடியோவோட மிடில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது அவுட்புட். பிகாஸ் பேஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேனோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு விட்டுட்டாங்க. ஐ மீன் ஃபேஸ் மேக்கப். ஸோ எல்லாமே என்னோட விஷ் தான். ஹேர் மட்டும் இவங்க வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம அந்த மாதிரி போகலாமான்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஷன் நிறையாவே பண்ணோம். ஸோ அதில் நான் அவங்களுக்கு எது சூட் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு தான் நான் ஒரு ஹேர்டு போனேன். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. So once I finished the makeup, bridesmaid and her mom makeup. So 5:30 நான் ஃபினிஷ் பண்ணேன். ப்ரைடோட லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் கேமராலையும் செக் பண்ணேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. இப்படி காமிக்கிறது நல்லா அப்படி இருக்கணும். கீழே கீழே பண்ணு. ஓகே அப்படி ரெடி 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 1 2 3 நல்லா சிரிக்கலாம். ரெடி சிரிக்கலாம். சிரிச்சு சிரிச்சு
ஃபார் ஹர் செகண்ட் லுக் ஜுவல்லரி அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து க்ரௌன் செட் பண்ணியிருக்கோம். முகூர்த்தம் சாரீ எல்லாமே ப்ரீப்ளிட் பண்ண நம்ம போயிட்டோம் ரூமுக்கு. இவங்களோட அவுட்ஃபிட், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் டெக்கோர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து என்னால் ரொம்ப க்ளோஸ்டாக கேப்சர் பண்ண முடியல, ஆனாலும் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு பாருங்கள். இப்போது டைம் 11 o'clock. ஸோ இப்போ மேக்கப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹோப் நான் வந்து அவங்களோட க்ரீஸ் லைன் மட்டும்தான் டச்சப் பண்ணேன். ஆனால் நான் இந்த டைமில் ஏன் இங்கே போனேன் அப்படின்னா, அவங்களுக்கு ஹேர் மட்டும் லைட்டாக அந்த க்ரௌன் வச்சுருக்கனால ஃபோட்டோஸில் பார்க்குறதுக்கு மட்டும் ரொம்ப முன்னாடி வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபிகிட்ட இருந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க ஈவன் டின்னருமே முடிச்சுட்டு வந்திருந்தாங்க, ஆனால் லிப்ஸ்டிக்குமே போகல. ஸோ ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. க்ரீஸ் லைன் மட்டும், அண்டர் ஐஸ் இவங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட் பவுடர் ப்ரஷ் எடுத்துகிட்டு போயிட்டு டச்சப் பண்ணியிருந்தேன். பேஸ் எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே மினிமலிஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மார்னிங் நாங்கள் 4 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6 o'clock பிரைட் ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் பிரைட்ஸ்மேட் 6:30க்கு ரெடியாக இருந்தாங்க. மாம் வந்து 6:30 ஆல்சோ, 2 பேருமே. ஸோ ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 12:30 12 o'clock வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாங்க ரிசப்ஷன் காஸ்டியூம். அண்ட் தென் மார்னிங் 3 o'clock எனக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. இல்லைடா நம்ம 4K ஸ்டார்ட் பண்ணலாம், பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஏர்லியராக ரெடி ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா முகூர்த்தம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 10:30 to 11:30. ஆனால் இவங்க 6:30க்கே ரெடியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோகிராஃபி 7 o'clock வந்தாங்க. ஸோ 7 to 9 வரைக்குமே ஷூட் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஷூட்லேயுமே வந்துட்டு ஜஸ்ட் நான் அவங்களோட சாரீஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, அதுக்கப்புறம் பிக்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த க்ரீன்ஸ்லாம் இருக்க இடத்துல ரொம்ப அழகாக அவுட்புட் வந்திருந்தது. ஆக்சுவலி மதுரையில் இப்படி ஒரு வென்யூ இருக்குன்றது எனக்கு தெரியல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அந்த வென்யூ ரொம்ப அழகாக இருந்தது. ஓப்பன் லான், மண்டபம் பக்கத்தில் இந்த மாதிரி ரெசார்ட் டைப்பில் அங்கங்கே குட்டி குட்டியாக ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இவங்களோட அவுட்புட். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மாதிரி மட்டும் இருந்தது. இது வந்து ஜடைக்கு வைக்கிற பில்லை. ஸோ அதை வச்சு அவங்களுக்கு நெத்தி சுட்டி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். Her third saree draping done.
ஃபேஸில் வந்துட்டு இந்த சந்தனம் குங்குமம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. யூஷுவலி பேஸ் ஸ்டார்டிங் போட்டதுக்கும் இப்போவும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் அந்த சந்தனம் குங்குமம் ஃபேஸை ரொம்ப ட்ரைனஸ் ஆக்கும். இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின். ஸோ இந்த மாதிரி ஒரு டச்சப் செக்ஷன் நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஈவெண்ட் நீங்கள் அதுக்கப்புறமும் கேரி பண்ணிப்பீங்க அப்படின்னா ஸோ டச்சப் செக்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ரொஃபஷ்னல் பிக்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. ஐ மீன் ரா பிக்ஸ் மட்டும். ஸோ அதை நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.